கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே மனதார வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாயிருக்கிறான் என்பதாக. என கண்பான என் குடும்பத்தின் மக்களே, இந்த நாட்களிலே பலவிதமான உபதேசங்கள் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனுடைய உபதேசம் என்ன என்பதை கண்டிப்பாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போன மனிதன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு குமாரனின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று அவர் காட்டிய பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நீதியின் வழியில் நடந்து தேவ சித்தத்தை செய்து முடிப்பதே கிறிஸ்துவின் உபதேசமாக இருக்கிறது. இதை கடைப்பிடிக்காத எவனும் தேவனை உடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உண்மையான உபதேசத்தை கொண்டு வராத யாரையும் ஏற்றுக்கொள்ளவோ அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லவோ வேண்டாம் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. இன்றைய நாட்களில் உபதேசத்தை நாம் மறந்தே போனோம். வரங்கள் நிறைந்த தேவ ஊழியர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, நமது செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் மனிதர்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. கிறிஸ்துவையும் அவரது உபதேசங்களையும் சத்தியத்தையும் எடுத்து கூற வேண்டிய நாம யாரை பிரஸ்தாபமாக்கி கொண்டிருக்கிறோம்? எண்ணி பாருங்கள் நமது ஆவிக்குரிய பரிதாபமான நிலைமையை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நமக்காக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தாரே. தம்மை தாமே தாழ்த்தினாரே. நாம் சத்தியத்திலே உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. நாம் சத்தியத்திலே உபதேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்போமையானால் ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். சுகவாழ்வு துளிர்க்கும். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம மகிமை மாட்சிமை நிறைந்த தேவனாகிய கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால்
முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஞானம் நிறைந்த தேவன். அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவன். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் என்று சொன்ன அந்த வெளியேற பெற்ற வார்த்தையின்படி அவருக்கு முன்பதால் நம்மை தாழ்மைப்படுத்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். நித்திய தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சத்தமாய் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலைவேளை ஆவியானவர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய உபதேசத்திலே நிலைத்து நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி, ஆகவே உம்முடைய உபதேசத்திலே நிலைத்து நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபைதாரும் இந்த நாளுக்குரிய எல்லா கிருபைகளையும் இரக்கங்களையும் வழிநடத்துதல்களையும் ஆலோசனைகளையும் எங்கள் யாவருக்கு தந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.